வெல்கம் பேக் டு ஏவிகே ப்ரோஸ்கிஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சியின் பெயர் புதிய யோசனை சமையல் வாசனை. பேரு கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கு நிகழ்ச்சியின் பெயர், எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சமைக்க போறோம்? பிரியாணி வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிலாம் இல்ல, சிக்கன் பிரியாணி. எங்கடா சிக்கனு? அது சிக்கன் பிரியாணி சமைக்கிறோம், நல்லா ருசிக்கிறோம். செஞ்சா நல்லா இருக்குமா? நீ ஏன் அவனே சொல்லிட்டானா? நல்லா இருக்கும். நாங்க சாப்பிட்டு சொல்லணும் பாத்தா நல்லா இருக்குது. ஆனா இந்த பிரியாணி மட்டும் நல்லா வந்ததுன்னா அது காரணமே நான் தான். அவ்வளவு சூப்பரா வெங்காயம் தப்பா சொல்றேன். தக்காளி தான் வெங்காயம் பிரியாணி. வெங்காயம் பெருசா தக்காளி பெருசா அச்சு பாத்துக்கலாமா? நீ அச்சுன்னு வச்சுக்க சும்மா பிதிங்கிறோம். அவ்வளவுதான். நான் அச்சுன்னு வச்சுக்க மண்டை பொழந்துக்கும். நாங்க பிரியாணி செஞ்சா தூக்கத்துல கூட கையை நக்குவீங்க. கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு கேவலமா நீ சிரிக்கிற, செய்ய போறதே நீ தான். திருகாணிய சிரிக்க வச்சா நாள் பூரா கேட்கவான். சிரிடாக எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சாமான் போட்டான். தக்காளி காய்ஸ், தக்காளி வாடி வாடி வாடி. ஏன்டா நீங்க கமலேஷ் வச்சு பிரியாணி செய்றீங்கன்னு நினைக்காதீங்க. அவனுக்கு இப்ப இருந்து கத்து கொடுத்தாதான் எங்க ஃபியூச்சர்ல நாங்க ஃபியூச்சர்ல ஒரு இடத்துக்கு தேவைப்படுறோம். அதே நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க நினைச்சுப்பானுங்க என்ன அவனை கல்யாணம் பண்ண போறீங்களா நினைச்சுப்பாங்க. அதெல்லாம் இல்ல, நாங்க வேற ஒரு விஷயம் சொல்றோம். நாங்க அப்படி நினைச்சல, நாங்க அப்படி கிடையாது. நினைச்சுக்காது. ஆனா கமலேஷ் அப்படிதான். கமலேஷ் எதுக்கு அதெல்லாம் நாங்க சொல்லி நீங்களே பாப்பீங்க. எங்கடா பின்னாடி பேசாத எல்லாத்தையும் கேட்டுதான் நின்னுக்கிறோம். மச்சான் டேய், உன்னை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறான்டா இவன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நின்னு வேடிக்கை பாத்துனுக்குறா? என்ன சூப்பர்வைசரா நீ? நாங்க உட்காந்து கட் பண்ணுவோம், நீ உட்காந்து வேடிக்கை பாத்துனுக்குற. தக்காளி முடிச்சானா அப்புறம் அரிசி கழுவணும்,
டேய் இவனுக்கு கழுவு மட்டும்தான் தெரியும் போல இருக்குடா எல்லாத்தையும் கழுவிடுறா. 2 பேர் அறிவீங்களா இதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஏய் என்னடா பண்ற? பீட் பாக்ஸிங்கா? மாடை கூப்பிட்டேன். மாடை கூப்பிட்டா நீ ஏன்டா வர? அங்கே விட்டேன் அங்கே சேமா காசை கட் பண்ணி எனக்கு தெரியும் கம்முன்னு இரு. நீ கம்முன்னு இருப்பா எனக்கு தெரியும். மாப்ள அந்த கட்டை ஒரு கட்டை தெரியுமா? அப்பா பெரியத்துக்கு வந்துக்கிறோம் கொஞ்சம் டீசெண்டாக உட்காருப்பா. என்ன பண்ண வர கஞ்சா அடிக்கிற மாதிரி உட்காந்து. சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கிற காலத்து கீழே. இது நாங்கள் வந்து எதான் அதை பண்ணிட்டு இருக்கோம்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஃபியூச்சர் தேவைப்படுது. நான் வெல்ட்ரிக்கவா? வெல்ட்ரிகால்டா இந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஆமா அடுப்பு அங்கே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? பிரியாணி எனக்கு தெரிஞ்சு பிரியாணி எப்படி வரும்னா தக்காளி சாதம் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். செய்யறது வந்து சிப்ளைஸ் அவர்கள். நாங்கள் சிப்ளஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேற வந்துச்சுங்க. சிப்ளஸ் கையில் நாங்கள் சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட போகிறோம். அவன் கையில் சாப்பிட்டதே இல்லை. அவன் போட்டு நாங்கள் எங்கள் கையில் தான் சாப்பிடுவோம். ஏடா கையா கழுவிட மாட்டான். கழுவ மாட்டான் அவன். போடா வேணோடா. ஏன் ஊதா போலா மட்டும் பார்த்து ஊதாங்களை வச்சுக்கிறேன்யா. ஊதா கொள்வா என்னடா ஊதா போல ஊதத்துக்கு கம்மி வர சீக்கிரம் போடா. டேய் மச்சான் டேய் டேய் ஒரு வடை ஒரு பவடை வரும். வடை பவடை போட்டுக்கிற 2 கூட பிரியாணி செய்யறது இருங்களா பாருங்க என்னடா பண்றான்னு பாருங்க. அவர் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரேம் உள்ள வரமாட்டாரு. அவர் செய்யி ரமேஷ் பீரோ திரும்ப மாட்டேங்குது. மச்சான் டேய் பேண்ட் தூக்கி போடுறா. ஏய் புது பேண்ட் பா. யோ மாமே ட்ரவுசர் தூக்கி போடியா. ஏய் புது ட்ரவுசரா இத போய் தூக்கி போடு. செம்ம பிஸியா சமைச்சுன்னுக்குறான். நாங்கள் தான் இங்கே வெட்டியாக இருக்கிறோம் போலச்சு. ஃபுல் ஸ்மோக். இந்த ஸ்மோக்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. உக்காந்துக்கிறோம். சமையல் வேலை பரபரப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போதைய வேலையில் சோமு அவர்கள் உங்களுக்காக சரி ஆனந்த் அவர்கள் உங்களுக்காக ஒரு சிறிய மிமிக்ரி இல்லை. நாங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணி காட்ட போகிறோம். இது வெல்தியா ஆளாலும் ஒன்று பண்ண போகிறோம். என்னோட டேலண்ட் வந்து இப்போ ஒரு கை குழந்தை பிறக்கிற குழந்தை எப்படி கத்தும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போறீங்க. இதே குழந்தைய காலை பிடிச்சி செவிட்டியாச்சா எப்படி வைப்போம். இந்த டேலண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போது சோமு அவர்கள் ஒன்று செய்ய போகிறார். உங்களுக்கு என்ன வருமா செய்யுங்க. ஏதோ ஒரு வாய்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறீங்களா? நான் விஜயகாந்த் பேசுகிறேன். விஜயகாந்த் சார் சொல்லுங்கள் சார். ஏப்புல கவிதா உப்புல ஈசாது நான் தான் அங்கே ஒருத்தர் வாய்ஸ் எடுத்துருக்கிறாரு. ஏய் நீங்கள் வாங்க சார். சார் உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று வாங்க சார். சார் உங்கள் டேலண்ட்டை மட்டும் லைட்டாக காமிச்சு போங்க சார். நீங்கள் வாங்க சார். சார் கண்டென்ட் சார்ல சார் அச்சு வாய வச்சிடும் சார். வாங்க சார். உங்களோட டேலண்ட் என்னன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தலைகீழ நடக்கும். ஆடு மேலே கத்தணும். ஆடு 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 ஆட்டு தொண்டையில் எவனா எது குத்திட்டு எங்கடா ஆடு 4 நாள் மாசமான சரி அவன் ஆடு மாதிரி காட்டினான். அந்த ஆடோட குழந்தை மாதிரி ஆடு பாடா
போட போறேன் வீடியோ எடுக்க அப்படியே அவன் சொல்ற மாதிரி இல்ல. போட போறேன் புதினா போட போறேன் எடுக்க போறீங்களா இல்ல இப்படி நீ பார்த்த போடு அது. இருடா போடலாம் இருடா ஒரு நிமிஷம் இருடா அவன். சரி நான் ஆட்டோட அவன் ஆடு மாதிரி கத்தனான். நான் அந்த ஆட்டோட புள்ள மாதிரி கத்த போறேன். புள்ள மாதிரி ஒரு புள்ளையோ பொண்ணோ ஏதோ ஒரு மாதிரி கத்தணும். எப்படி 6 மாசம் ஆகுதா? வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அச்சு முச்சு நவுத்தி ஆயிடுச்சு. கைத்து வரைக்கும் கைத்து வரைக்கும் இப்படின்னா அப்படி வந்துடும் அந்த மாதிரி இருக்குது வந்துடும். சரி ஓகே சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சுது. ஐஸ்கிரீம் கொடுக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்க போறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது AVK Broski. பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்